வணக்கம், வெல்கம் டு ராஜ மேட்ரிமோனி. இப்போ நம்ம 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள்லாம் எப்படி இருக்கும், இவர்களுடைய பேசிக்கான கேரக்டர்லாம் என்ன, மேலும் இவர்கள் எந்த மாதிரியான மனநிலை உடையவர்களா இருப்பாங்க, எந்த மாதிரியான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க, மேலும் இவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் வெரி ஈஸி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் மெத்தட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்க ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் ஆர் ஆண்ட்ராய்டு ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. அனைவரும் இந்த சர்வீஸை பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போது இந்த 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஜெனரல் நியூமராலஜி ப்ரெடிக்ஷனை ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். அதாவது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் அதிபதியா வருவாரு. இந்த 7, 16, 25 இந்த எண்களை ஆதிக்கம் செலுத்துறது கேது பகவான். பொதுவா கேது பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அது ஞானக்காரகன் சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீகம் சார்ந்த அந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் கேது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை பிளே பண்ணும். ஆகவே இந்த கேது பகவானுடைய ஆதிக்கத்துக்குள்ள இந்த எண்காரர்கள் வருவாங்க. ஸோ இவர்களுடைய பேசிக்கான கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவர்கள பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையுடைய ஸ்டார்டிங்கை விட வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்து மேல அதிக நாட்டம் வந்துடும். ஸ்டார்டிங்ல அப்படியே ஆன்மீகத்துக்கு எகெயின்ஸ்டா பேசுற மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே சிறிய வயதிலிருந்தே ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டமா இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையுடைய செகண்ட் ஹாஃப்ல ஆன்மீகத்து மேல ஒரு தீராத பற்று, ஆன்மீகத்து மேல ஒரு தீராத ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது. இந்த 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய குணங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தோம்னா தெய்வீகத்துல அதிகப்படியான ஈடுபாடு. பொதுவா இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த மன அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு சஞ்சலம் மனசுக்குள்ள அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதனாலேயே வாழ்க்கையுடைய பிற்பகுதியில கடவுள் பக்தி அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க மனசுல இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியில யார்ட்டையும் புலம்ப மாட்டாங்க. நேரா போய் கடவுள்கிட்ட தான் போய் புலம்புவாங்க. ஆகவே வாழ்க்கையுடைய பிற்பகுதியில கடவுள் நம்பிக்கை இவர்களுக்கு அதிகரிக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மேலும் இவர்கள் வந்து ஒரு மனதோட இருக்க மாட்டாங்க. ஒரே நிலையான மனதோட இருக்க மாட்டாங்க. அடிக்கடி இவருடைய மனதுல மாறுதல் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு மகிழ்ச்சியா இருப்பாங்க, திடீர்னு ரொம்ப சோகமா இருப்பாங்க. இந்த மாறுதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஏதோ சக்கரம் மாதிரி அப்படியே சுழன்றுகிட்டே இருக்கும். இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் வந்து உள்ளூர்ல எதுலையுமே வந்து புகழ் அடைய முடியாது. இவர்கள் வந்து வெளியூர் சென்றால்தான் ஒரு நல்ல ஒரு புகழை இவர்கள் அடைகிறாங்க அப்படிங்கிறதும் யதார்த்தமான ஒரு உண்மை. மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள்ல பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயே இருக்க முடியாது. வெளியூர் அப்படி இல்லைன்னா வெளிநாடு இது சார்ந்த வகையில எங்கேயாச்சும் கிளம்பிடுவாங்க. பணத்திற்காகவோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையான தொழிலுக்காகவோ இவர்கள் வெளிநாடு வெளியூருக்கு அப்படியே புறப்பட்டுருவாங்க. மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வெளியூர் வெளி பயணங்கள் இது சார்ந்த வகையில அதிக ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். தூரத்தில் உள்ள நாடுகள் மேல ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாடு வெளியூருக்கு போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். மேலும் இவர்களை பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா இந்த பயணங்கள் சம்பந்தமான நூல்கள் அதிகமா படிப்பாங்க. அதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க. டிராவலிங் சம்பந்தமான நூல்கள்லாம் அதிகமா தேடி தேடி படிப்பாங்க. அதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒன்றாக இருக்கும். மேலும் இவர்களை பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா நல்ல எழுத்தாளர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஓவியக்காரர்களா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் அழகா வரும். ஓவியங்களை அக்யூரேட்டா வரைவாங்க. இவங்க நார்மலா ட்ரை பண்றதே நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஓவிய கலை அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருக்கும். மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள்ல பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா நல்ல கவிதை எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல கவிஞர்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவர்களுக்கு உரிய ஒரு தனித்தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இந்த தேதியில பிறந்தவர்கள் தான் ஒரு சிறந்த நடிகர்களா இருப்பாங்க. மேலும் இசை கலைஞர்களா இருப்பாங்க. ஒரு ஆகச்சிறந்த கவிஞர்களா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இவர்களுக்கு இருக்கு. அந்த சிந்தனை தெளிவு, அந்த ஒரு ஞான உதயம் அப்படிங்கிறது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலானோருக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். நியூமராலஜில இந்த 7ஆம் நம்பரை வந்து 2ஆம் எண்ணுடைய மறுபக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2ஆம் எண்ணுக்குரிய அத்தனை விஷயங்களும் இந்த 7ஆம் நம்பருக்கும் வரும். மேலும் இவர்கள் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தாலும் சரி, அப்படின்னா ஏதாச்சும் ஒரு தொழில் ஓன் பிசினஸ் ஏதாச்சும் பண்ணாலும் சரி, அதுல நேர காலம்லாம் பார்க்காம அதுல தொடர்ந்து மிகுந்த ஈடுபாடோட நல்ல ஆக்டிவா ஒர்க் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறதுலாம் 2ஆம் பட்சம் தான். பணம் தொழில் என்றுதான் இவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது போகும். பணம் தொழிலுக்காக அதிகமா சுற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. வெளி வட்டாரங்களை சுற்றி வட்டம் அடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்கள் சம்பாதிக்கிற அந்த பொருளாதாரத்துல வந்துட்டு தான தர்மங்கள் செய்யறதுலையும், தர்ம ஸ்தாபனங்களுக்கு செய்யறதுலையும், ஆன்மீகம் சம்பந்தமான செலவு, தெய்வீக அந்த திருப்பணிகள் செய்யறதுக்கும் செலவிட கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. எவ்வளவு பணமா இருந்தாலும் டக்குன்னு அதுக்கு செலவு பண்ணுவாங்க. மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் வந்து வியாபாரத்துல நல்லா சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி இது சார்ந்த துறையில இருந்தாங்கனாக்கா நல்ல ஒரு புகழ், நல்ல ஒரு வருமானம்
அப்படிங்கிறது இவர்களுக்கு பெருமளவுல கிடைக்குது. இவர்கள் எந்த மதத்துல இருக்காங்களோ அந்த மதத்துல தீவிரமான நாட்டமுடையவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களுக்கு வழக்கமான பாதையில போறது அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காது. இவங்க ஏதாச்சும் டிஃபரெண்டா யூனிக்கா நம்ம ஏதாச்சும் பண்ணணும், புதுசா ஏதாச்சும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த மக்களை சீர்திருத்துவதற்காக அதிகமா போராடுவாங்க. யாராச்சும் கெட்டது பண்றாங்க, கெட்டது சம்பந்தமா பேசுறாங்கனாக்கா அவங்களை திருத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு குணம் இவர்களுக்கு இயற்கையா தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மிக எளிதில் இவர்களுக்கு கிடைச்சிரும். அது ஏதோ ஒரு வகையில ஏதாச்சும் புக்கு படிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும். இன்னும் ஒரு சிலர் வேல்யூவான வார்த்தைகள் மூலமா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அந்த பிரபஞ்சத்துடைய ரகசியங்களை இவங்க தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து அந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான கனவு, தூக்கத்தின் போது அதிகப்படியான கனவு வரும். அந்த கனவுகள் பலிக்கக்கூடியதா இருக்கும். மேலும் அனைத்து செயல்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உள்ளுணர்வு இவங்களுக்குள்ள அப்படியே கிரியேட் ஆயிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்க போகுதுன்னா இவர்களுடைய உள்ளுணர்வு இவர்களுக்கு சொல்லிடும். அது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மேஜிக். இந்த ஐம்புலன்களுக்கும் எட்டாத அரிய வகை செயல்களை எல்லாத்தையுமே இவர்கள் இயற்கையிலேயே உள்ளுணர்வு வாயிலாக இவங்க அறியக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை வசியப்படுத்தக்கூடிய சக்தியும் உண்டு. யாரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு யுத்திலாம் இவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிக எளிமையாக மற்றவர்களை இவர்கள் வசியப்படுத்தி விடுவார்கள். மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதையும் ஒழுக்கமாகவும் சரியாகவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு இயல்பு, அந்த ஒரு சுபாவம் கொண்டவர்களா இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் சரியா செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இவர்களை பல வகையில வெற்றி அடைய வைக்கிறது. மேலும் இந்த ராஜயோகம், மந்திரம், தியானம் இது சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த நம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க. மேலும் அது சார்ந்த விஷயங்களை இவருடைய வாழ்க்கையில ஒரு பழக்கமாவே கொண்டிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த சுத்தமான ஆடைகளை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அதை தான் இவர்கள் அணிவாங்க. எப்போதும் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்கள பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா இல்லற துறவியாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு மேஜிக் இருக்கும். இவர்களுடைய வார்த்தைகள் எப்போதுமே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர்கள் பேசுற வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு உயிரோட பேசுற மாதிரி இருக்கும். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு அப்படிங்கிறத இவர்கள்ட்ட நம்ம கத்துக்கலாம். மேலும் இவர்கள் பேசுற எல்லாமே ஒரு நியாயமானதாகவே இருக்கும். நியாயமான விஷயத்தை தான் இவர்கள் பெரும்பாலும் பேசுவாங்க. மேலும் பேச்சு திறமை உடையவர்கள், நல்ல ஒரு வாதாடக்கூடிய அந்த ஒரு திறமை இவர்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல யாரிடமும் இவர்கள் கலகலப்பா இருக்க மாட்டாங்க. இவருடைய மனநிலைக்கு தகுந்தாற் போல ரியாக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு நேரம் ரொம்ப சோகமா இருப்பாங்க, ஒரு நேரம் கலகலப்பா இருப்பாங்க. இவர்களை யாராலையும் பிடிக்ட் பண்ண முடியாது. அதே சமயத்துல பெரும்பாலான டைம்ல பாத்தீங்கன்னா இவர்கள் எதையாச்சும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கிறது மாதிரியே மற்றவர்களுக்கு எல்லாம் தோன்றும். அப்படியே அமைதியா கலகலப்பே இல்லாம அப்படியே இருப்பாங்க. மேலும் இந்த தேதியில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த பெரிய விஷயத்தை இவங்க எடுத்துட்டாங்கனாக்கா அதுல மிகுந்த பொறுப்புடனும் பொறுமையுடனும் செயலாற்றி அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு இளமையான வயதுல பல தடைகளும், இவருடைய வாழ்க்கையில பல தடைகளும் சில கசப்பான அனுபவங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த திருமண வாழ்க்கை அமைகிறதுலயும் கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இவர்கள பெரும்பாலானோருக்கு பாத்தீங்கன்னா காலம் கடந்த திருமணம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் திருமண வாழ்க்கையிலும் பல தடைகள், சில கவலைகள் இதெல்லாம் அப்பப்ப வந்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல வேலை விஷயமாகவோ அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் காரணமாகவோ அடிக்கடி இந்த மனைவி, குழந்தைகள் அப்படி இல்லைன்னா கணவன், குழந்தைகள் இவர்கள் எல்லாம் விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேது பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது குறைந்திருந்தால் கெட்ட காரியங்களை துணிந்து செய்யறதுல ஈடுபடுவாங்க. மேலும் இந்த காவி உடைகளை அணிந்து கொண்டு வேஸ்தாரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுடைய முயற்சி எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தினால கடைசி நேரத்துல பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை பல பேருக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் கேது பகவானுடைய பலம் குறைந்தவர்களுக்கு தான். அடுத்ததான் கேது பகவானுடைய பலம் நிறைந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா சிறு வயதுல இருந்தே இவர்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் இவர்களுடைய முதல் நண்பனாவே இருந்திருக்கும். இந்த தேதியில பிறந்தவர்கள் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்துல பல சோதனைகளும் தேவையில்லாத விரயங்களும் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இவர்களுக்கு இளம் வயதுக்கு பிறகுதான், அதாவது 25 வயதுக்கு மேலதான் இவருடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள்லாம் ஏற்படும். மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா பெரிய மகத்தான தலைவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த தலைவர்கள் ஆவதற்கான அத்தனை தகுதிகளும் இவர்கள்ட்ட இருக்கும். அந்த அளவுக்கு அனுபவக்காரர்கள். மேலும் நல்ல ஒரு கலைஞராக அத்தனை தகுதிகளும் இவர்களுக்கு இருக்கும். மேலும் இவர்கள பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணும், தொழிலதிபரா மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. 25 வயதுக்கு மேலதான் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்சீட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு தடை, தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது சான்சஸ் இருக்கு.
மேலும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா 25க்கு மேல ஸ்டார்ட் பண்றீங்கன்னாக்கா இவர்களை பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொழிலதிபர் ஆவதற்கான அத்தனை தகுதிகளும் இருக்கு. மேலும் பெரிய அளவுல பணம் புகழ் இதெல்லாம் வந்து அடையக்கூடிய யோகம் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு. வாழ்க்கையுடைய முதல் பாதி ஏதோ கசப்பா போகும். பட் ஆனா லைஃப் உடைய செகண்ட் பார்ட் ரொம்ப ஸ்வீட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைச்சி அப்படியே அழகா க்ரோ ஆயிட்டு போகும். மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தங்களுக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை கண்டு கலங்காதவர்களா இருப்பாங்க. எதா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஒரு தன்னம்பிக்கை இவர்களுக்குள்ள அதிகமா இருக்கும். இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா உடல் ஆவி பொருள் இது மூன்றையும் வந்து பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. எவ்வளவு சிக்கல் எவ்வளவு தடை எவ்வளவு தாமதம் வந்த பிறகும் இவருடைய வாழ்க்கையில இவருடைய லட்சியத்தை ஒருபோதும் கைவிடாமல் அதை பிடிவாதத்தோட செயலாற்றி அதில் வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. பட் ஆனா லைஃப் பார்ட்னர் மட்டும் ஏதோ ஒரு வகையில திருப்தியா உங்களுக்கு அமைகிற மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு குழப்பம் திருமண வாழ்க்கையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே அன்பான மனைவியோ கணவனோ அமைந்துட்டாலும் அவர்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் சம்பந்தமா பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்துட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் வந்து சில சமயங்கள்ல மட்டும்தான் கலகலப்பா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. பல சமயங்கள்ல தனிமையே விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 6ஆம் நம்பர் அந்த எண்காரர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த பணத்து மேல வேட்கை உடையவர்களா இருப்பாங்க. பட் ஆனா இவர்களோ அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் ஆனவங்க. பெருசா பணத்து மேல பற்று இருக்காது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதை ஏதோ ஒரு வகையில செலவு பண்ணிடுவாங்க. நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்கள் பாத்தீங்கன்னா அந்த அரசியலில் ஈடுபட்டா மக்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை எப்போதுமே அர்ப்பணித்து மக்களுக்காக வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே அரசியல்ல ஒரு நல்ல பிரகாசம் இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. அடுத்த இவருடைய உடல் அமைப்பு நியூமராலஜி படி எப்படி இருக்கு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எண்காரர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உயரம் உடையவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல சற்று மெலிந்த உடல் கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க. மெலிந்த உடல் உடையவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களுக்கு வந்து உடல் உறுப்புகள் எல்லாமே மிக கச்சிதமா அமைந்திருக்கும் அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. மூக்கு இவர்களுக்கு சற்று நீண்டும் வளைந்தும் காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கால் கை விரல் இதெல்லாம் திருத்தமாகவும் அழகுடனும் இருக்கும். மேலும் இவர்கள்ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சிறு உடல் குறைபாடு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான ரத்தினங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு வைடூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினமே மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சந்திர காந்தக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன் ஸ்டோன் இவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்மை அளிக்கக்கூடியதா இருக்கு. சோ இந்த 2 ரத்தினங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸுக்கு தகுந்தாற் போல பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல இந்த ரத்தினங்களை வாங்க முடிந்தோர் வாங்கி அணிந்துக்கலாம். அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நியூமராலஜி படி சொல்றாங்க. அடுத்ததா அதிர்ஷ்டமான நிறங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு வெண்மை நிறம் மிகுந்த அதிர்ஷ்டம் மிகுந்த ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க. லேசான மஞ்சள் பச்சை நீலம் ஆகிய வண்ணங்கள்ல இவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல கருப்பு சிகப்பு இது சார்ந்த கலர்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இந்த நிறங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, நம்ம இப்போ இது வரைக்கும் இந்த 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஒரு ஜெனரல் நியூமராலஜி ப்ரெடிக்ஷனை பத்தி பார்த்தோம். இப்போ ஒரு தேதிக்கும் பர்டிகுலர் ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம் ஷார்ட்டா. முதலாவதா 7ஆம் தேதியில பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 7ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு வந்து உள்ளூர்ல பெருசா பிரபலம் அப்படிங்கிறது இருக்காது. உள்ளூர்ல இருந்தா பிரபலமும் அடையவும் முடியாது. இவர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கு. ஆகவே இவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு சென்று விடுகிறார்கள். அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு மனைவியும் வெளிநாடு அந்நிய சம்பந்தம் அப்படி இல்லைன்னா அடுத்த ஜாதி இது சார்ந்த விதங்கள்ல அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. மேலும் இந்த 7ஆம் தேதியில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா மிகவும் கண்டிப்பானவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல மிகுந்த பாசம் உடையவர்களா இருப்பாங்க. இவருடைய கண்டிப்புலையும் ஏதோ ஒரு வகையான பாசம் அப்படிங்கிறது கலந்திருக்கும். மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. நேர்மைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆன்மீகத்துல மிகுந்த நாட்டமுடையவர்களா இருப்பாங்க. இவருடைய வாழ்க்கையுடைய ஸ்டார்டிங்ல பெருசா நாட்டம் இல்லைனாலும் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில கண்டிப்பா இவர்கள் வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்துடுறாங்க. மேலும் இந்த 7ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு நல்ல ரசிப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அழகா பார்த்துட்டாங்கன்னா அதை ரசிப்பாங்க. சோ அந்த ரசிப்பு தன்மை இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம மற்றவர்களுடைய கருத்துக்களையும் காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்கள் வந்து இவங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றப்ப கொஞ்சம் கவனமா சூஸ் பண்ணணும். ஏன்னா இவருடைய குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் அப்பப்ப ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றப்ப கொஞ்சம் கவனத்தோட சூஸ் பண்றது நல்லது.
இது மட்டும் இல்லாம லைஃப் பார்ட்னரை கொஞ்சம் அனுசரிச்சு சென்றாலே பெருமளவு இவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுறது கிடையாது. ஆகவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி 7ஆம் தேதியில பிறந்தவர்களை பத்தி சொல்லிட்டே போகலாம். அடுத்ததா 16ஆம் தேதியில பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 16ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு கலை உள்ளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். கலைகள் மேல அதிகமான பற்று, அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். மேலும் இவர்களுக்கு துணிச்சலும் அறிவும் திறமையும் அதிகமா இருக்கும். எந்த விஷயத்துக்கும் துணிச்சலோட இருப்பாங்க, எந்த விஷயத்திலையும் அறிவு சார்ந்து யோசிப்பாங்க. இவருடைய திறமையை பயன்படுத்தி ஒரு விஷயத்துல வெற்றி அடைவாங்க. சோ இதெல்லாம் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. அதே சமயத்துல இவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு டவுனான சூழ்நிலையில இருந்தாலும் வாழ்க்கையுடைய படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடைந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுறாங்க. அதே சமயத்துல இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், அதாவது 16ஆம் தேதியில பிறந்தவங்க தேவையில்லாத திடீர் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிட்டு இதனால பொருள் இழப்பு, அவமானம், அபராதம், தேவையில்லாத அபாயம் இதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆகவே எல்லா விஷயத்திலும் இவர்கள் கண்ணும் கருத்துமா செயல்பட வேண்டும். இந்த 16ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு மனோசக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். மேலும் இந்த 16ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுது. சற்று கால தாமதமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. சோ அதெல்லாம் இந்த 16ஆம் தேதியில பிறந்தவர்கள் ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அந்த 16ஆம் தேதியில பிறந்தவர்கள் சுயநலவாதிகளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம முறை தவறிய காதல் விவகாரங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது மிக அவசியமானதும் கூட. அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். மேலும் இவர்களுக்கு தான் திடீர் புகழ், திடீர் வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். சோ இப்படி இந்த 16ஆம் தேதியில பிறந்தவர்களை பத்தி நம்ம சொல்லிட்டே போகலாம். அடுத்ததா 25ஆம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கும்போது இந்த தேதியில பிறந்தவர்கள் தெய்வீக தன்மை நிறைந்தவர்களா இருப்பாங்க. இந்த 25ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு வந்து நியூமராலஜி படி என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு வழிகாட்ட பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இவர்களுக்கு சிறந்த கற்பனை சக்தி அப்படிங்கிறது இருக்கும். நல்ல கற்பனைவாதியா இருப்பாங்க. இந்த 25ல பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை பெருமளவு பாத்தீங்கன்னா சரிவர அமைறது கிடையாது. ஆகவே இந்த 25ல பிறந்தவங்க ஆன்மீக தலைவராகவோ அப்படி இல்லைன்னா நீதிபதியாகவோ மாறி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேரும் புகழும் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள் நல்ல திறமைசாலிகள். இதனால பல வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த 25ஆம் தேதியில பிறந்தவர்கள் வந்து அந்த அரசியல்ல ஈடுபட்டாங்கன்னா எம்எல்ஏ அப்படி இல்லைன்னா எம்பி போன்ற பதவிகளை அடைந்து மக்களுக்கு உண்மையான சேவை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. சோ இதெல்லாம் இவருடைய ஸ்பெஷாலிட்டியா நம்ம சொல்லலாம். இப்படி இந்த தேதியில பிறந்தவர்களை பத்தி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு தேதிக்கும் உரிய ஒரு பர்டிகுலர் ப்ரிடிக்ஷனை பார்த்தோம். இப்போ இந்த 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான கேது மந்திரம், கேதுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கீங்க. ஆகவே கேது பகவானை துதிக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில காலை மாலை இருவரையும் சொல்லிட்டு வரும்போது வாழ்க்கையில ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குது அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. இப்போ அந்த கேது மந்திரா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பலாச புஷ்ப சங்கமம் தாரகா கிரக மஸ்தகம் ரௌத்ரம் ரௌராத் மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம் ஹெமம். இந்த கேது பகவானை துதிக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில காலை மாலை இருவரையும் சொல்லிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு பலன்கள்லாம் கிடைக்குது. உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓவராலா அந்த வீடியோல இந்த 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஜெனரல் நியூமராலஜி ப்ரெடிக்ஷன் பிளஸ் ஒரு தேதிக்கும் உரிய ஒரு பர்டிகுலர் ப்ரெடிக்ஷன், அதே போல கேது பகவானை துதிக்கக்கூடிய கேது மந்திரா இதெல்லாம் பத்தி பார்த்தோம். மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான குடும்ப வாழ்க்கை பலன், அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இவர்களுக்கு ஏற்ற தொழில் எது, இவர்கள் எந்த கெரியர் பிளானை இவர்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற பேர்ல அடுத்தது ரிலீஸ் பண்றோம். ஸோ அதுக்கான நோட்ஸ்லாம் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெடியானதும் அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்றோம். ஸோ அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வருது, உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒத்து வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.